ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 13/5/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரிப்பீட்டடாக கால் பண்ணி கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும், அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 என்ன கட் ஆஃப், ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 என்னென்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் 2023 ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வீடியோவை பார்த்தது அப்படின்னால மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விளக்கம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத, எந்த காலேஜு இல்லைன்னா எந்த எக்ஸ்பெக்டட் மார்க் இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி சிபிஎஸ்சியினுடைய ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்ருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎஸ்சியினுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, செல்ஃப் ஃபைனான்ஸில் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3க்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது போன வருஷம் ரவுண்டு 3 முடிஞ்ச உடனே நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக இந்த ஸ்லைடை நம்ம பிபிடியாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது இந்த நேரத்தில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த மார்க்கும் இதுக்கு மேலேயும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு பர் இயருக்கு அப்ராக்சிமேட்டாக 4.5 lakhs இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு. ஒரு சில கல்லூரிகளில் 4,40,000 அந்த மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக கல்லூரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸு, அது போக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, மற்ற கட்டணங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் கல்லூரியில் போய் விசாரிச்சுக்கலாம். ஃபர்தராக அட்மிஷன் டைமில் அதை பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நம்ம தெளிவாக, ஏன்னா 2023 தகவல் தான் இருக்குது, அதிலிருந்து எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ரவுண்டு அப்பவும் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2023 ஓசி கேட்டகரிக்கு 4166 ரேங்க்குக்கு 540 மார்க்குக்கு ரவுண்ட் 1 தாகூர் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. அப்போது இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த மார்க்கும் இதுக்கு மேலேயும் வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ரவுண்ட் 1 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே போல் ரவுண்ட் 2க்கும் பார்த்துடலாம். 4317 ரேங்க்குக்கு 537 மார்க்குக்கு அருணை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. ரவுண்டு 3ல் 4317 சேம் 537 அருணை மெடிக்கல் காலேஜ்லேயே தான் ரீட்டைன் ஆகியிருக்காங்க. பிசியில் 6050க்கு 506க்கு பிஎஸ்பி காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 2ல் 6544க்கு 498க்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 3ல் 6667 ரேங்க்குக்கு 496 மார்க்குக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. பிசிஎம்முக்கு 6530 ரேங்க்குக்கு 498க்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த இடத்துல நம்ம லோகோவை நம்மளுடைய வாட்டர் மார்க் எஸ்ஏபிவிஎஸ்னுடைய வாட்டர் மார்க் போட்டிருக்கிறோம் 498. ரவுண்ட் 2ல் 7146 ரேங்க்குக்கு 488 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 3ல் 7146 ரேங்க்குக்கு 488. அதே தான் ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் கட் ஆஃபில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்படின்னா அந்த கேண்டிடேட் அப்படியே அங்கேயே மெயின்டைன் ஆகிருக்காருன்னு அர்த்தம். எம்பிசி கேட்டகரிக்கு 7153 ரேங்க்குக்கு 488 மார்க்குக்கு ரவுண்ட் 1 2023 க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த மதிப்பெண்ணும் அதற்கு மேலேயும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான
ஒரு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு 4.5 lakhs அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ரவுண்ட் 2ல் 7625 ரேங்க்குக்கு 480 மார்க்குக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 3ல் 7625 ரேங்க்குக்கு 480 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 11800 ரேங்க்குக்கு 404 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. 12003 ரேங்க்குக்கு ரவுண்ட் 2ல் 400 மார்க்குக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குது. எகைன் ரவுண்டு 3ல் 12097 ரேங்க்குக்கு 398 மார்க்குக்கு ரவுண்ட் 3ல் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 15651 ரேங்க்குக்கு 329 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 1ல் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 2ல் 16354 ரேங்க்குக்கு 319 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 2ல் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 3ல் 16841 ரேங்க்குக்கு 307 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 17090 ரேங்க்குக்கு 302 மார்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 2ல் 17090 மார்க்குக்கு 17090 ரேங்க்குக்கு 302 மார்க்குக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. 17918 ரேங்க்குக்கு ரவுண்ட் 3ல் 286 மார்க்குக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ்னுடைய மார்க் ரேஞ்ச், ரேங்க் ரேஞ்ச் இது எல்லாமே 2023 கட் ஆஃப் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ரேஞ்சில் இந்த மார்க்கும் அதற்கு மேலேயும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 1 ஆர் ரவுண்ட் 2 ஆர் ரவுண்ட் 3ல் ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ப்ரைவேட் காலேஜுக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 2023 சீட் மேட்ரிக்ஸ் பிரகாரம் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் இயர் 5,40,000 ருபீஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அது போக கல்லூரியில் நீங்கள் வந்து அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிறது கட்ட வேண்டியது இருக்கும். ஓசி கேட்டகரிக்கு ரவுண்ட் 1ல் 6086 மார்க்குக்கு 6086 ரேங்க்குக்கு 506 மார்க்குக்கு தனலட்சுமி சீனிவாசன் கிடச்சிருக்குது. ரவுண்ட் 2ல் 6334 ரேங்க்குக்கு 502 சேம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ரவுண்டு 3 கட் ஆஃப் ரேங்க் 6334க்கு 502ல் அதே கேண்டிடேட் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கார். அப்படின்னா ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பிசி கேட்டகரியில் 6464 ரேங்க்குக்கு 499 மார்க்குக்கு தனலட்சுமி சீனிவாசனில் ரவுண்ட் 1ல் கட் ஆஃப் கிடச்சிருக்குது. ரவுண்ட் 2ல் 6836க்கு ரேங்க்கில் 493 நீட் ஸ்கோருக்கு தனலட்சுமி சீனிவாசன் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6842 ரேங்க்குக்கு 493ல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. பிசிஎம்முக்கு 7005 ரேங்க்குக்கு 491 நீட் ஸ்கோருக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரவுண்ட் 1ல் கிடச்சிருக்குது. ரவுண்ட் 2ல் 7570க்கு இந்த ரேங்க்கில் 481 மார்க்குக்கு தனலட்சுமி சீனிவாசனில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்டு 3ல் 7570 ரேங்க்குக்கு 481 நீட் ஸ்கோருக்கு தனலட்சுமி சீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடச்சிருக்குது. எம்பிசி கேட்டகரிக்கு 7464 இந்த நீட் ஸ்கோருக்கு இந்த ரேங்க்குக்கு 483 மார்க்குக்கு தனலட்சுமி சீனிவாசனில் ரவுண்ட் 1ல் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ரேங்க் நீங்களே பார்த்துக்குங்க, மார்க் மட்டும் சொல்லிடுறேன். 473க்கு தனலட்சுமி சீனிவாசன். அதே மாணவருக்கு ரவுண்டு 3லையும் அவர் அப்படியே மெயின்டைன் ஆகியிருக்காரு. எஸ்சி கேட்டகரிக்கு ரவுண்டு 1ல் 397 மார்க்குக்கு தனலட்சுமி சீனிவாசன். ரவுண்டு 2ல் 394க்கு தனலட்சுமி சீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அதே மாணவர் தான் ரவுண்டு 3லையும் அப்படியே மெயின்டைன் ஆகியிருக்காரு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 317க்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடச்சிருக்குது. ரவுண்ட் 2ல் 315க்கு கிடச்சிருக்குது. அப்போ இதே மாணவர் தான் ரவுண்டு 3லையும் மெயின்டைன் ஆகியிருக்காரு. எஸ்டி கேட்டகரியில் ரவுண்டு 1ல் 301 மார்க்குக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும்,
அதே மாணவர் தான் ரவுண்டு 2லையும். அப்போது ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் எந்த மாற்றமும் கிடையாது, ரவுண்டு 3லையும் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 இந்த 3 ரவுண்டில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இப்போதைக்கு 3 இருக்குது. இது வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தா தான் தெரியும். அப்போது இந்த 3 கல்லூரிகளில் உங்களுக்கு சீட் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மதிப்பெண், இந்த ரேங்க், அதற்கு மேலும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். சரி, கடைசியாக இன்னொரு தடவை கவர்மெண்ட் காலேஜையும் நம்ம பார்த்துடலாம். கவர்மெண்ட் காலேஜ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒருவேளை அதை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கு மட்டும் நான் சொல்கிறேன், மார்க்கும் காலேஜ் மட்டும் சொல்கிறேன். ரேங்க்கு நீங்களே பார்த்துக்குங்க. ஓசி கேட்டகரிக்கு 606க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் ரவுண்ட் 1ல் கிடச்சிது. ரவுண்ட் 2ல் 602க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர். ரவுண்டு 3ல் 602 அதே மாணவர் அப்படியே அங்கே மெயின்டைன் ஆகியிருக்காரு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். பிசி கேட்டகரிக்கு 560க்கு ரவுண்டு 1ல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸில் க்ளோஸ் ஆச்சு. ரவுண்டு 2ல் 556க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம். அப்போ அதே மாணவர் தான் ரவுண்டு 3லையும் மெயின்டைன் ஆகிறாரு. அதனால் ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகலை 2023ல். பிசிஎம்மில் 542க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் கிடச்சிருக்குது ரவுண்டு 1ல். ரவுண்டு 2ல் 541 அதே மாணவர் தான் ரவுண்டு 3லையும் ரீட்டைன் ஆகிறாரு. அதனால் பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2023ல் ரவுண்ட் 2க்கும் ரவுண்டு 3க்கும் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகவில்லை. அடுத்தது எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 532க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் கிடச்சிது. ரவுண்டு 2ல் 530ல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் கிடச்சிருக்குது. ரவுண்டு 3ல் அதே மாணவர் தான், இல்லை கட் ஆஃப் குறைஞ்சிருக்குது, மதிப்பெண் மட்டும் 1, ரேங்க் வந்து மாறி இருக்குது. 4712க்கும் 4717க்கும் மாற்றம் இருக்குது. அதனால் 530 மதிப்பெண் 1, ரேங்க்கு மட்டும் மாறுது. எஸ்சி கேட்டகரிக்கு 452ல் ரவுண்டு 1ல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ். ரவுண்டு 2ல் 448க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ். அதே மாணவர் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கிறதுனால எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃபில் ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் டிக்ரீஸ் ஆகவில்லை, குறையவில்லை. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 383க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் கிடச்சிருக்குது. ரவுண்ட் 2ல் 382க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் கிடச்சிருக்குது. ரவுண்டு 3ல் 382க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இதில் வந்து ரேங்க் 1, பட்டு மாணவர் வந்து ஏதாவது கல்லூரிகளில் மாற்றம் இருந்திருக்கலாம். எஸ்டி கேட்டகரியில் 355க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி கிடச்சிருக்குது. ரவுண்டு 2ல் 355க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சியில் ரவுண்ட் 2 க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்டு 3ல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி மாணவர் வந்து அதே மாணவர் தான். அப்போ எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃபில் ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் எந்த மாற்றமும் இல்லை, கட் ஆஃப் குறையவில்லை. ஸோ 3 கேட்டகரி பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் 4.5 லட்சம் ரூபா ஃபீஸ் இருக்கிற காலேஜாக இருந்தாலும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டா 5.4 lakhs ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த டியூஷன் ஃபீஸ் பிரகாரம் இந்த மார்க்கும் அதுக்கு மேலேயும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ ஆர் இன் சேஃப் ஜோன். நீங்கள் வந்து சேஃபாக இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்தர் அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளுக்கு கிடைச்சோன்னு நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SABVS யூடியூப் சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுவும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம சேனலோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம காலேஜ் வைஸ் ப்ரைவேட் காலேஜஸில், அதாவது கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜஸில் ரவுண்ட் 1ல் என்ன கட் ஆஃபுக்கு என்ன கல்லூரி கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது நீட் எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு. நான் வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு விரும்புகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஒரு அறிவிப்பு. என்னது அப்படின்னா,
எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. டில் த அட்மிஷன் வரைக்கும், அதாவது மெடிக்கல் காலேஜில் நான் போய் ஃபஸ்ட்டு டேயில் நான் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்னா, உங்களுக்கான பாசிபிள் மார்க்குக்கு உங்களுக்கான பாசிபிள் காலேஜ் அது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ இல்லை செகண்ட் ரவுண்ட்லேயோ எந்த ரவுண்டில் கிடைக்குதோ, இல்லை ஃபஸ்ட்டு செகண்டில் கிடைக்கல அப்படின்னா தேர்ட் ரவுண்டில், இல்லைன்னா ஸ்டே ரவுண்டில் எந்த ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ரவுண்டு வரைக்கும் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த ரவுண்டில் உங்களுக்கான அலாட்டட் சீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாள் சேர்கிற வரைக்குமான முழு வழிகாட்டுதல் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் வழங்கப்படும். இதில் எந்த விதமான அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்ததுனாலும் 1-to-1 நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட ஃபோனில் வந்து உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவைப்படும் நேரங்களில் நம்ம வந்து வீடியோ கால்லையும் ஜூம் மீட்டிங்லேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூம் மீட்டிங் அண்ட் வீடியோ கால் மீட்டிங் அப்படின்றது எல்லாமே ப்ரைவேட் மீட்டிங் தான். இதில் வந்து வேறு யாரும் இதில் கலந்துக்க மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா மாணவர்களும் பெற்றோர்களும் அதை தான் விரும்புகிறாங்க. ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு நம்மளுடைய எல்லா ப்ரைவசியையும் அதை வந்து பப்ளிக்காக சொல்கிறது நாங்கள் விரும்பலை. ஸோ உங்கள்கிட்ட 1-to-1 வந்து நான் காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறக்காக அந்த ஜூம் மீட்டிங் வந்து பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அது போக நான் இவங்க மட்டும்தான் கலந்துக்குவோம். அதை எடுத்து திரும்பவும் நம்ம வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இது முழுக்க ப்ரைவேட் மீட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் வரும், நான் அப்போ மட்டும் டவுட்டை கேட்டுக்கிட்டுமா அப்படின்னா தாராளமாக கேட்டுக்கலாம். அதையும் நம்ம வந்து 1 or 2 டவுட்ஸையும் த்ரூ ஃபோன் காலில் பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இப்போ படிச்சுட்ருக்கிறேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லைன்னா வந்து நான் கிராஷ் கோர்ஸ் படித்தேன், சரியான மார்க் வரல. இல்லைன்னா இப்போ நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். 11th நான் 12th போகிற ஒரு கேண்டிடேட்டு. எனக்கு வந்து நீட் ஸ்டடி மெட்டீரியல் வேணும், கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் த்ரூ பெய்டு சர்வீஸில். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.